விஜய் மகளிர் திட்டம் 2500 எல்லோருக்கும் கிடைக்காது. விஜய் அறிவிச்சிருக்கக்கூடிய மாசம் ரூ. 2500 திட்டம் எல்லாருக்குமே கிடைக்காது. அது ஏன் அப்படின்னு தெரியுமா? தமிழக அரசு செயல்படுத்திட்டு வரக்கூடிய கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் குடும்ப தலைவிகளோட உழைப்ப அங்கீகரிக்கக்கூடிய விதமா கொண்டு வரப்பட்டது. இதுக்கு போட்டியா விஜய் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்துல மாசம் ரூ. 2500 பெண்களுக்கு அறிவிச்சிருக்காரு. இது தற்போதைய தொகையை விட 2 மடங்கு அதிகம். விஜய் அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டத்துல இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான நிபந்தனை வயது வரம்பு. 60 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு மட்டுமே இந்த ரூ. 2500 வழங்கப்படும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. தற்போதைய அரசு நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய திட்டத்துல 21 வயது பூர்த்தி அடைஞ்ச எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். இதுல அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்னு எதுவும் கிடையாது. இதனால 60 வயசு கடந்த ஆனா முதியோர் உதவித்தொகை பெறாத பல முதிய பெண்களும் ரூ. 1000 பெற்று பயனடைஞ்சு வந்தாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆரம்பத்துல சில நிபந்தனைகளோட தொடங்கப்பட்டாலும் இப்போ தகுதியுள்ள அரிசி ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய பெரும்பாலான குடும்பங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஆனா விஜயோட திட்டத்துல வயது வரம்பு இருக்கிறதால மூத்த குடிமக்களா இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பெண்கள் இந்த ரூ. 2500 திட்டத்தில இருந்து தானாவே விலக்கப்படுவாங்க. மாதம் ரூ. 1000 வழங்குறதுக்கே அரசு ரொம்ப பெரிய நிதிச்சுமையை இருக்கிறதா சொல்லிட்டு வரக்கூடிய நிலையில ரூ. 2500 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தொகை. இந்த நிதிச்சுமையை சமாளிக்கவே பயனாளிகளோட எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய நோக்கத்துல 60 வயது அப்படிங்கிற உச்ச வரம்ப விஜய் நிர்ணயிச்சிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. கலைஞர் திட்டத்துல வருஷ வருமானம், மின்சார பயன்பாடு, அப்புறம் நில உடைமை மாதிரியான பல்வேறு காரணிகள் தகுதியா பார்க்கப்படுது. விஜயோட அறிவிப்புல வயது வரம்பு தெளிவா சொல்லப்பட்டிருந்தாலும் ரேஷன் கார்டு இல்லனா வருமான வரம்பு பத்தின கூடுதல் நிபந்தனைகள் இன்னும் முழுசா விளக்கப்படல. ரூ. 1000 விட ரூ. 2500 அப்படிங்கிறது நடுத்தர மற்றும் ஏழை குடும்ப பெண்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். ஆனா 60 வயது அப்படிங்கிற உச்சவரம்பு இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளா இருக்கிறவங்களுக்கு பல பெண்கள் விஜயோட புதிய திட்டத்திலிருந்து நீக்கப்படவும் வாய்ப்பிருக்கு.